அத்தியாயம் 5. பெண் பார்த்துவிட்டு வீட்டுக்கு வந்தவர்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு அமர்ந்திருந்தார்கள். சரோஜாவிற்கு மகனின் நடவடிக்கையில் பயங்கர எரிச்சலாக இருந்தது. ஏண்டா, ஒரு வார்த்தைக்கு கூட என்ன கேட்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? அதை எப்படி நீயாவே முடிவை சொல்லுவ? அன்னையை முறைத்தவன், கல்யாணம் பண்ணிக்க போகிறது நானா நீங்களா என்றான். அதுக்கு பெரியவங்க கிட்ட கேட்கணும்னு மரியாதை வேண்டாமா என்று எகிறினார். சிவசுவோ இருவர் பேசுவதையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். நடுவில் தான் ஏதாவது பேசப்போக தன் மீதே பாயும் சம்பவம் நடக்க காரணமாகி விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். ஆனால் அவரை நிம்மதியாக விடக்கூடாது என்று முடிவே செய்த சரோஜா, என்னங்க, அவன் நம்மளை அசிங்கப்படுத்திட்டான்னு பேசிக்கிட்டு இருக்கேன், அமைதியாக இருந்தால் எப்படி என்று சண்டைக்கு நடுவில் இழுத்து விட்டார். தான் என்ன பதில் கூறினாலும் அடி நிச்சயம் என்று உணர்ந்த சிவசு திருட்டு பார்வை பார்த்தபடியே மகனையும் மனைவியையும் மாறி மாறி பார்த்தார். அவரையே கேட்குறீங்க, அப்பாவுக்கு நான் சொன்னதில் எந்த வருத்தமும் இல்லை என்றான் மகன். அதை கேட்டு மானசீகமாக தலையில் கையை வைத்து கொண்ட சிவசு, மகனே, தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டேடா, இனி அவள் ஒன்றை விட்டுட்டு ஏன் பக்கம் திரும்பிடுவாளேடா என்று பயத்துடன் சரோவை பார்த்தார். அவர் நினைத்ததுதான் நடந்தது. என்னங்க, உங்கள் மரியாதையை காப்பாற்ற பேசிக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அமைதியாக இருந்தால் எப்படி? அவன் பேசினது தப்புன்னு சொல்லுங்க என்றார். அதற்கு மேலும் பேசாது இருந்தால் பூகம்பம் வெடிக்கும் என்பதை உணர்ந்து, ஜீவா, நீ எங்ககிட்ட கேட்காம முடிவை சொன்னது ரொம்ப தப்புடா என்றார். அவரை அதிசய பிறவி போல பார்த்தவன், நீங்கள் 2 பேரும் எதுக்கு இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலை. பொண்ணு பார்க்க அழைச்சிட்டு போனீங்க, அங்கே பொண்ணை எனக்கு பிடிச்சி போச்சு, அதான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அது ஒரு தப்புன்னு இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தானே அந்த பொண்ணை பார்த்தீங்க, ஃபோட்டோ எல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சி தானே ஒத்துக்கிட்டீங்க, அப்புறம் என்ன இழவுக்கு என்ன படுத்துறீங்க என்றான் எரிச்சலாக. அதுவரை பொறுமையாக பேசி கொண்டிருந்த சரோ கடுப்பாகி, நீ எல்லாம் ஒரு வாத்தியாரு, எல்லாருக்கும் பிடிச்சுதான் இருந்தது, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் முடிவை சொல்லும் முன் பெரியவங்க கிட்ட ஒரு மரியாதைக்கு ஒரு வார்த்தை கேட்காம சொன்னது தான் தப்பு என்றார். இரு கைகளையும் தூக்கி கும்பிட்டு, நாளைக்கு காலையில் பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்காம முடிவை சொல்லிட்டேன், அந்த முடிவை மறந்துடுங்க, அவங்கக்கிட்ட மரியாதையாக நின்று பேசி முடிவை சொல்லி விடுறேன்னு சொல்லிடுறேன், ஓகேவா என்றான் கிண்டலாக. மகனை வேதனையுடன் பார்த்து, ஏண்டா, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி ஆகிட்டியே, கல்யாணம் ஆனால் எங்கள் நிலைமை என்ன ஆக போகுதோ என்றார் கவலையுடன். நான் மனைவி கிட்ட பேசுகிறதுக்கு கூட உங்கள் பர்மிஷன் வேணும்னு நான் நிற்கணும்னு எதிர்பார்த்தா உங்கள் நிலைமை கவலைக்கிடந்தான் என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டான். தாடையில் கை வைத்து ஆவென்று நின்றிருந்தார் சரோஜா. இங்கு இப்படி கலையபரங்கள் நடந்து கொண்டிருக்க இனியாவின் வீட்டிலோ சந்தோஷ மனநிலையில் இருந்தனர். பாட்டி மட்டும் யோசனையோடு அமர்ந்திருந்தார். இனியாவுக்கு அவன் பேசிவிட்டு சென்ற வார்த்தைகளை எண்ணி உள்ளுக்குள் கோபம் எழுந்தாலும் தான் அவன் மனதை தன் கேள்வியால் காயப்படுத்தி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நகம் கடித்தபடி தனது அறையில் அமர்ந்து யோசித்து கொண்டிருந்தாள். அவள் அருகில் அமர்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்த சிவானி, என்ன நீ இவ்வளவு யோசனை? அதுதான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சே, எதுக்கு இந்த யோசனை என்றாள். இல்லை, நான் ரிப்போர்ட் கேட்டதும் அவன் வேகமாக எழுந்ததை பார்த்து ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். ஆனால் கேட்டாம்பார் ஒரு கேள்வி, அவனுக்கு கோபம் அதிகம் வராது போல, சூழ்நிலைகளை அசால்ட்டாக சமாளிப்பான்னு நினைக்கிறேன் என்றாள். அதை விட இனி அவங்க பெற்றவங்க கிட்ட கூட கேட்காம சட்டுன்னு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னது செம என்றாள். அதை கேட்டதும் லேசாக வெட்கம் வர, ஆமாம் சிவு, ஆனால் பாட்டி மரியாதை தெரியாத பையன்னு திட்டுறாங்க என்றாள். இதுக்கெல்லாமல் கவலைப்படுவேன், இந்த பெருசுங்களே இப்படித்தான் என்றாள் சிரித்து கொண்டே. இரு குடும்பங்களுக்கிடையே திருமணம் முடிவு செய்யப்பட்ட மகிழ்ச்சி இருந்தாலும் அதையும் மீறி மனதிற்குள் சிறு சிறு குழப்பங்கள் இருந்தது. அவற்றையெல்லாம் தங்களுக்குள் வைத்து கொண்டு நிச்சயதார்த்தத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்திருந்தனர். நாள் குறிப்பதிலிருந்து இரு வீட்டினரும் கலந்து பேசி அனைத்தையும் செய்தனர். ஜீவாவும் இனியாவும் பெண் பார்த்துவிட்டு சென்ற பிறகு ஃபோனில் பேசிக்கொள்ள முயலவில்லை. அன்னையிடம் எழுந்த பிரச்சனையால் ஜீவா எப்பொழுதும் போல அமைதியாக கல்லூரி சென்று வந்து கொண்டிருந்தானே தவிர இனியாவின் எண்ணெய் வாங்கி பேசவில்லை. இனியாவிற்கு அவன் பேசாதது குழப்பத்தை ஏற்படுத்தியது. அது முகத்தில் நன்றாகவே தெரிந்தது. அதை உணர்ந்து கொண்ட அவளது அன்னை ஜானகி ஒரு நாள் அவள் வேலைக்கு செல்லும் முன் நிறுத்தி வைத்து கேள்வி கேட்டார். என்னடா, கொஞ்ச நாளாக டல்லாக இருக்கு முகம் என்றார். ஒன்னுலமாம் என்றவள் கைப்பையை எடுத்துக்கொண்டு கிளம்ப அவளை தடுத்தவர், வேலையில் எதுவும் பிரச்சனையா என்றார்.
இல்லம்மா என்றவளின் முகம் சோபையை எழுந்திருந்தது. அவளது கையை பிடித்து கொண்டவர், என்னடா அது, கல்யாணம் பொண்ணு மாதிரி இல்லாமல் என்னவோ எப்பவும் சோகமாகவே இருக்கியே என்றார். பொண்ணு பார்த்துட்டு போன பிறகு அவர் ஃபோனே பண்ணலம்மா என்றாள் மெல்லிய குரலில். அதை கேட்டதும் அதிர்ந்த ஜானு, என்னம்மா சொல்கிற, மாப்பிள்ளை பேசவே இல்லையா என்றார். அவர்கள் இருவரும் பேசி கொண்டிருந்ததை சோஃபாவில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த பாட்டி, நான் கூட என்னவோ நினச்சி பயந்துட்டேன், அதுக்காகவா இப்படி வாழைக்காய் மாதிரி மூஞ்சியை வச்சுருந்தேன், நாங்கள்லாம் கல்யாணம் முடிஞ்ச பிறகே பேசிக்கல என்று இடித்து கொண்டார். பாட்டியை கொலைவெறியுடன் பார்த்தவள், வேணாம் பாட்டி, நான் ஏதாவது சொல்லிட போகிறேன், பேசாமல் இருங்க என்றாள். அவர்கள் இருவருக்கும் இடையே புகுந்த ஜானு, ஐயோ அத்தை, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா, இந்த காலத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிக்கலனா தான் தப்பு என்றவர் மகளிடம் திரும்பி, பேசுவாரடா, நீ ஒன்றும் கவலைப்படாத என்றார். நான் கிளம்புறமாம் என்று கூறிவிட்டு சென்றவளை கவலையுடன் பார்த்து கொண்டு நின்றார். சற்று நேரம் அப்படியே நின்றவர் அவசரமாக சென்று ஃபோனை எடுத்து வந்து சரோஜாவிற்கு அழைத்தார். மகன் கிளம்பி கொண்டிருக்க அவனுக்கு தோசை ஊற்றி கொண்டிருந்தவரை அலைபேசி குரல் அழைத்தது. அதை எடுத்தவர் ஜானுவின் நம்பரை பார்த்ததும், சம்மந்தி அம்மா என்ன இந்த நேரத்தில் கூப்பிடுறாங்க என்று யோசனையுடன், சொல்லுங்க சம்மந்தி என்றார். அனைவரின் நலத்தையும் விசாரித்துவிட்டு, மாப்பிள்ளைக்கு வேலை அதிகமாக சம்மந்தி என்றார் மெல்லிய குரலில். தலை குனிந்து உளமறிந்து கொண்டிருந்தவனை யோசனையுடன் பார்த்து கொண்டே, இல்லையே, எப்பவும் போல தான் இருக்கு என்றார். சற்றே தயக்கத்துடன், இல்லை சம்மந்தி, மாப்பிள்ளை இனியா கூட பேசவே இல்லை போல, அதுதான் கேட்டேன், இந்த காலத்து பசங்க இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்களே என்றார் மெல்ல. அதை கேட்டதும் மகனை பார்த்து பல்லை கடித்து கொண்டவர், போன வாரம் முழுக்க ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போகிறான்னு சொல்லி அவன் கூட சுற்றிக்கிட்டு இருந்தான் சம்மந்தி, அதனால தான் பேசலையா இருக்கும், இனி பேசுவான் என்றார் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க. சரி சம்மந்தி, நீங்கள் இனியாவை எதுவும் தப்பாக நினைக்காதீங்க, சின்னஞ்சிறுசுங்க பேசிக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு நான் தான் அவகிட்ட சொல்லாமல் உங்ககிட்ட சொல்லிட்டேன் என்றார் தயக்கத்துடன். அதெல்லாம் நினைக்க மாட்டேங்க என்று கூறி மேலும் பல விஷயங்களை பேசிவிட்டு ஃபோனை அணைத்தவர் தோளில் பையை மாட்டிக்கொண்டு கிளம்பி கொண்டிருந்த மகன் முன்பு நின்றார். எதுவுமே தெரியாதது போல, என்னம்மா, சாயங்காலம் வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா என்றான். அவனை முறைத்தவர், ஒன்றும் தெரியாத மாதிரியே எப்படா அவனால் நடிக்க முடியுது, அப்படியே மண்டையில் ஒன்று போட்டேனா என்றார் எரிச்சலாக. மா, என்னென்ன சீக்கிரம் சொல்லுங்கம்மா, எனக்கு நேரம் ஆகுது என்றான் எரிச்சலாக. ஏன்டா இப்படி பண்ணுற, அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு தடவை கூட பேசலையாமே. எந்த பொண்ணுக்கிட்ட? டேய், இது உனக்கே ஓவராக தெரியலையா, மருமகிட்ட ஏன் ஃபோனில் பேசலை? அன்னையை சீரியஸான முகத்துடன் பார்த்தவன், நீ தானம்மா சொன்ன உங்ககிட்ட கேட்காம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு, நீ என்ன அவகிட்ட பேச சொன்னியா? சொல்லவே இல்லையே என்றான் அமைதியான குரலில். ஓரமாக அமர்ந்து பேப்பரை கையில் வைத்து கொண்டு நடப்பவற்றை கவனித்து கொண்டிருந்த சிவசு மகனுக்கு மனதிலேயே ஹைஃபை கொடுத்து கொண்டார். சபாஷ்ட மகனே, உங்கள் அம்மாவை தலையால் தண்ணி குடிக்க வைக்கிற என்று பாராட்டி கொண்டார். இரு கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி, நீ கிளம்பு, நான் எதுவும் பேச விரும்பலை என்று கதவை நோக்கி கையை காட்டினார். உள்ளுக்குள் எழுந்த சிரிப்பை அடக்கி கொண்டு பரிதாபமான ஒரு பார்வையை அவர் நோக்கி வீசிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். அவன் சென்றதும் சோர்வாக சென்று சோஃபாவில் அமர்ந்தவர், ஏங்க, அப்படி என்னங்க நான் சொல்லிட்டேன், இவன் ரொம்ப தாங்க பண்ணுறான் என்றார். விடு சரோ என்றார். ஆனால் ஒன்றுங்க, இவன் கல்யாணம் முடியறதுக்குள்ளே நான் பைத்தியமாக தான் சுத்த போகிறேன் என்றார். சிவசுவோ வாயை வைத்து கொண்டு சும்மா இராமல், நான் 40 வருஷமாக அப்படித்தானே சுற்றிக்கிட்டு இருக்கேன் என்றார். அவரை முறைத்த சரோ, என் சாபம் சும்மா விடாதுங்க, என்னை படுத்துறதுக்கு அவகிட்ட நல்லா வாங்குவான் பாருங்க என்றார். தேவதைகள் ததாஸ்து என்று கூறி சென்றது.